எஸ்ஆர் தமிழன் ஆன்மீகத்தின் சின்னம், தெய்வ நம்பிக்கையின் வண்ணம். எஸ்ஆர் தமிழன். எஸ்ஆர் தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு சிவா தானே, இல்லை சிவா பாட்னரா? இப்போ சொல்லுங்க நீங்க. தியானலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் இப்போ ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு சரணாகதி நிலையில் ஒரு ஸ்டாச்சு. ஆமாம், அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது ஒரு சின்ன செங்கல் கட்டு கட்டி ஒரு கம்பி இருந்துச்சு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்த அந்த சாமிகிட்ட, என்ன சாமி பாதையில் கொண்டு கம்பி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் சிரித்தார். என்ன சாமி அப்படின்னு, அது அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாரு. சத்குரு வந்து ஒரு யோகியை காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்துருக்காங்க. அவங்கள இந்த கோயிலுடைய பாதுகாப்புக்காக கூட்டி சத்குரு கூட நான் மதுரைக்கு போயிருந்தேன், சத்சங்க இருக்க போயிருந்தேன். சத்குரு என்னை பார்த்தாங்க. என்ன சங்கர், கோயம்புத்தூர் போகிறீங்களா அப்படின்னா. ஆமாம் சத்குரு, எங்கள் கூட வந்துருங்களேன் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டுருக்கு, நல்லா ஸ்பீடாக போகிறாங்க. முன்னாடி ஒரு லாரி போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு லாரி போகுது, ஏத்தால ஒரு லாரி வருது, 3 லாரி. இந்த லாரியை, இந்த முதல் லாரியை ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஏத்தால லாரி வருது, அவன் பேம் 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 பேன் அடிச்சுட்டு வரான். இவர் இப்படிங்கார், பொறுங்கார். இப்படி போனவர் இந்த 2 லாரிக்கு நடுவில் கரெக்டாக ஒரு கார் இருக்கும் இடம். இப்படி போனார், இப்படி வந்தார், இப்படி போயிட்டு. எனக்கு என்ன தொட்டுலாட்டுற மாதிரி இருந்தது. என்னடா அது அப்படின்னு. இல்லை, நம்ம அந்த இடத்துல நம்ம தனியாக இருக்கோம், இவன் எப்படி போவான் கேட்டார் பாருங்க. அன்பா அவரோட ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லப்போனால் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, இப்போ அதிதி குடியிருக்க இடத்துல தான் குக்கிங் பண்ணுறது. நான் ஸ்டார்டிங் பிஎஸ்பிக்கு குக்கிங்லாம் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாச்சு. பொரியல், ரைஸு எல்லாம் பண்ணியாச்சு. சாம்பார் மட்டும் பண்ணணும். தால் அடுப்பில் கொதிச்சுட்டு அப்படியே தீஞ்சு போச்சு. அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்படியே பார்த்து சத்குரு எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அந்த ரைஸில் இருந்தார். நானும் பார்த்தேன், அவரும் என்னை அப்படி பார்த்தார். பார்த்த உடனே நான் தலையை குனிஞ்சிட்டேன். எனக்கு கில்ட்டி கான்சியஸ், குற்றமுள்ள நெஞ்சு. பார்த்தா வாலண்டியர்ஸ் எல்லாம் சாம்பார் வழி தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. பார்ட்டிசிபெண்ட் எல்லாம் சாம்பார்னு கத்திட்டுருக்காங்க. எனக்கு ஒரு திரும்பி கண்ணில் தனிப்பா என்ன நடக்குது ஒன்றும் புரியல. அப்படியே மெதுவாக சத்குருவை பார்த்தேன். அவர் என்ன பார்த்தேன், அப்படியே ஒரு சிரிச்சார் பாருங்க. ஓ, இது உங்கள் ட்ராமா அப்படின்னு மனசு உள்ளக்கா எடுத்துக்கொண்டு. இத்தனை வருடங்களில் வந்து நீங்கள் சத்குருவோடைய நிறைய சத்சங்கமில் கூட இருந்திருப்பீங்க. சத்குரு சொன்ன முக்கியமான சில சத்சங்கமில் சத்குரு சொன்ன முக்கியமான சில வார்த்தைகள், சில வரிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் சொல்ல முடியுமா? அதான் கடப்பா போயிருந்தேன். கடப்பாவில் தான் லாஸ்ட் பர்த்தில் அவர் அந்த கோயிலில் தான் இருந்தாங்க. இங்கே வந்து தியானலிங்கம் வைக்க முடியலைன்னு ஒரு என்ன சொல்கிறது, கோபம் கிடையாது, ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தில் அப்படியே போயிட்டார். கடப்பா வரைக்கும் போய் அந்த கோயிலில் தான் இருந்தார். யாரோ ஒரு டிசேபிள் மட்டும் கூட போயிருந்துருக்காங்க. அப்போது அந்த அவர் சைலன்ஸில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்கில் அங்கே உள்ள லோக்கலில் உள்ள ஒரு 400-500 பேர் கலந்துருக்காங்க. அப்போ தான் அவர் அங்கே சொல்லியிருக்காரு, நம்ம வந்து எல்லாருமே அடுத்த பர்த்தில் நம்ம வரணும், வந்து என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்னு அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பர்த்தில் அவர் வந்து அந்த லிங்கத்துக்கு, அந்த கடப்பால் உள்ள லிங்கத்துக்கு ஒரு கிராட்டிடியூடு, நன்றி கடன் பண்ணுற மாதிரி ஒரு நாகம், கோல்டன் முலாம் பூசின நாகம் இங்கேருந்து செஞ்சு கொண்டு போகிறோம். நாங்கள் ஒரு 5-6 பஸ்ஸில் போகிறோம், வாலண்டியர்ஸ் எல்லாருமே போகிறோம். போய் அங்கே போய் அந்த லிங்கத்துக்கு அந்த நாகத்தை வச்சார், எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங்கில் சொன்னார், இங்கே இருக்கிற எல்லோரும், இப்போ இங்கே இருக்கிற எல்லோரும் போன பர்த்தில் நம்ம இதே இடத்துல மீட்டிங் போட்டோம், நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்தீங்க, யார் யார் எப்போ வரணும், எந்த தாய் வயிற்றில் பிறக்கணும் எல்லாமே நம்ம அப்போவே முடிவு பண்ணிட்டோம். என் மகா என் பக்கத்தில் இருக்கேன், என்னப்பா சொல்கிறாரு, போன பிறகு அவர் கூட இருந்தோமா, எனக்கு ஒன்றும் தெரியல, அவர்கிட்ட கேடு அப்படின்னு. எனக்கெல்லாம் அப்போ அதை நம்பியும் நம்பாமனு, நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அதுதான் உண்மை. நமக்கு அதை புரிஞ்சிக்கிறதுக்கு உள்ள இது இல்லை நமக்கு, அவ்வளோதான். ஒரு தடவை ஒரு சின்ன க்ரௌடு தான் நம்ம ஆசிரமத்தில் இருந்த ஆரம்பத்தில் நடந்த. அப்போ தான் அந்த
கான்சக்ரேஷன் அந்த அந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருந்த டைம். அப்போ அக்கா மகாசமாதி ஆகிட்டாங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து தான் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் அக்கா ஒரு ஆள் மறைஞ்சதுனால அது 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ராசஸுக்கு அக்கா வந்தாங்கன்னு சொல்லி சத்குரு சொல்லியிருக்காங்க. எங்கள் மீட்டிங்கில் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அது கூட இருந்தவங்க அவங்க திரும்ப கேட்டாங்க, அது எப்படி சத்குரு, நானும் தான் இருந்தேன், நீங்கள் விஜி வந்தான்னு சொன்னீங்க, எப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என் கூட இந்த ப்ராசஸில் இருக்கிற நீ இந்த கேள்வியை கேட்டதுனால நான் இதுக்கு பதில் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மல்லிகைப்பூ எடுத்தேன். அந்த மல்லிகைப்பூ இப்போ இது இறந்து போச்சு. இதோட ஃப்ராக்ரன்ஸ், இதோட உயிர் இந்த காற்றுல தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதை நான் திரும்ப லைவாக கொண்டு வர முடியும். அதை எடுத்து திரும்ப இந்த பூக்குள்ளே விட்டேன்னா அந்த பூ லைவாகிடும். ஏன் புத்தரையே கொண்டு வர முடியும்? புத்தர் இந்த காற்றுல தான் இருக்கார், இங்கே தான் இருக்கார். அதை எடுத்து அவரோட பாடியில் போட்டாலோ இல்லை வேறு பாடியில் போட்டாலோ புத்தர் திரும்ப வந்துடுவார். அந்த மாதிரி செய்ய முடியும், ஆனால் செய்யக்கூடாது. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப சிரமப்பட்டு அந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. நம்ம அவரை திரும்ப கொண்டு வர்றதுங்கிறது பெரிய கர்மம். அந்த கர்மாவை நம்ம கரைக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய கர்மம். அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் 96 ஃபுல் டைம் வாலண்டியரிங் வந்தது சொன்னீங்க. லைக் அந்த டைமில் உங்கள் பொண்ணுடைய வயசு ஒரு 10 வயசு இருக்குமாங்கண்ணா? அந்த டைமில் 10-11 வயசு இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கண்ணா? அவங்களுடைய பயணமும் உங்களுடைய இந்த பயணத்தோடு சேர்ந்து தான் இருந்திருக்கும், இஷா மையத்தில் இருந்திருக்கும். ஸோ அவங்களோட பயணம் என்ன இருக்குது, இப்போ அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? அவங்க வரும்போது 11 வயசு இருக்கும். அவங்க சின்னதுலேயே ரொம்ப ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சொல்லப்போனால் ஒரு 2-3 வயசுலேயே கோலம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பை பர்த். அதுக்கு பிறகு நிறைய வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வரைகிறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணேன் மேடம். என்கரேஜ் பண்ணி அதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி கொடுத்தனால ஒரு 10-11 வயசு இருக்கும். நாங்கள் இங்கே வந்தாச்சு. அப்போ தான் இங்கே ஸ்பந்தா ஹாலில் அந்த வால் பெயிண்டிங், மியூரல் பெயிண்டிங், அது என்ன வெஜிடபிள் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் வரைவாங்கன்னு அந்த ஆர்டிஸ்ட்டு கூட கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. சில ஃபில்லிங்ஸ், பெயிண்டிங் ஃபில்லிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டே கொஞ்சம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சந்திரகுண்டில் அந்த பெயிண்டிங்லேயும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க இதுக்கு ஆர்ட்டுக்குன்னு நான் போய் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே ஆர்ட் காலேஜ் பார்க்க போனேன். அவங்கள சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். போயிட்டு வந்தேன். எனக்கு ஒரு காலேஜும் சரியாக பிடிக்கல. அப்போ சத்குருகிட்ட சொன்னேன், சத்குரு போய் ஆர்ட் காலேஜெலாம் பார்த்தேன், ஒன்றும் சரியில்லை. யாருக்குப்பான்னு கேட்டார். மகளுக்கு. அவளுக்கு எதுக்குப்பா, ஷீ இஸ் ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னாரு. அவள் லிட்ரேச்சர் படிக்க சொல்லு அப்படின்ட்டார். ஆர்ட் காலேஜெலாம் படிக்க வேண்டான்ட்டார். அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் படித்தாங்க. அப்போ தான் அவங்க ஸ்கூலுக்கு இங்கே வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆசிரமம் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் சத்குரு அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இது இப்படி பண்ணு, இப்படி பண்ணு வரைஞ்சி காட்டிட்டு கரெக்ஷன் இருக்கும், கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அது முடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் அவங்க பிரம்மச்சாரியம் எடுக்கணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நார்மல் லைஃப்லேயும் இருக்க முடியும், பிரம்மச்சாரியம் தான் எடுக்கணும்னு தேவையில்லை, மேரேஜ் பண்ணனா பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா, அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ரொம்ப பேரானந்தமாக சந்தோஷமாக இருக்கிற ஒரு கப்புள்ஸ், ஒரே ஒரு கப்புள்ஸ் நம்ம கம்யூனிட்டியில் நம்ம ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தரை காட்டுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். ஏன் நீங்களும் அம்மாவுமே அந்தளவுக்கு பேரானந்தமாக சந்தோஷமாக இல்லையே, என்ன எதுக்கு அந்த லைனில் வர சொல்கிறீங்க? எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டோடனே எனக்கு ரொம்ப எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு கேள்வி. அந்த பாதையில் நீங்கள் அந்த மாதிரி காட்டினா, நீங்கள் சொல்கிற பாதையில் நான் வர்றேன், நீங்கள் காட்டலைன்னா நான் என் பாதையில் போவேன். எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியல. சரிம்மா அவன் இஷ்டப்படி பண்ணிக்கோ அப்படி. அதுக்கு பிறகு பிரம்மச்சரியம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சத்குரு கேட்டாங்க. ஒரு நாள் பார்த்தாங்க, என்னப்பா மகா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க.
ஆமாம் சத்குரு சொன்னாங்களா, நான் சொல்லிட்டாங்க அப்படின்னேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை எங்கள் கூடயே இருந்தது இல்லை, இவ்வளோ நாள் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தாங்க, இப்போ தான் வந்தோடனே பிரம்மச்சாரம் எடுத்துட்டாங்க. சரி அடுத்த வருஷம் போட்டுக்கலாமா, இந்த வருஷம் வேண்டான்னு சொல்லிடுமா அப்படின்னா, வேண்டாம் சத்குரு, அவளோட ஆசையை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. சரிப்பா அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் பிரம்மச்சரி எடுத்தாங்க, அவங்க பாட்டுக்கு ஸ்கூலில் நல்லா தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. என்ன ஆனால் ஈஷா யோகா கிளாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் ஃபுல் டைமாக வரணும்னு முடிவு பண்ணதுலேருந்து உங்கள் கூட லைஃப் பார்ட்னராக கூட இருந்தவங்க உங்கள் ஒய்ஃப் அக்கா, அவங்கள பற்றி உங்களுடைய சில வார்த்தைகள் கண்டிப்பாக எவ்வளோ ஈஷா வரணும்னு சொன்னப்போவே அவங்களும் போகலான்னு தான் சொன்னாங்க. எதுக்குமே மறுப்பு தெரிவிக்கலை. அவங்க அப்பா கொஞ்சம் மறுப்பு தெரிவித்தாங்க, அதனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு இங்கே இருக்கணும்னு அதான் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கர்மாவே அப்படி தான், இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு. இருக்காங்க, அவங்க வேலை உண்டு, அவங்க செயல் உண்டு, அவங்க பாட்டுக்கு போயே இருக்குது. ரொம்ப எல்லா இதுலேயும் வந்து தன்னை பிரபலப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க இருக்கதே தெரியாது, அந்த மாதிரி அவங்க உண்டு. அவங்களும் ஹோம் ஸ்கூலில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் மகாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் அப்படி போய்க்கிறது, நான் என் வேலையை பார்த்துக்கிறது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து சத்குருவுடைய ப்ரெசன்ஸை உணர்ந்த தருணங்கள், ஒரு சில தருணங்கள் சொன்னீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த 29 இயர்ஸில் நிறைய தருணங்கள் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. அதில் நீங்கள் சில விஷயங்களை பகிர்ந்துக்க முடியுமா? நான் ஸ்டார்டிங்கில் பிஎஸ்பி நான் பண்ணது வந்து 95 ஜனவரி. அதுக்கு பிறகு எல்லா பிஎஸ்பிக்கும் நான் குக்கிங் வந்துடுவேன், வாலண்டியரிங் வந்துடுவேன் ஆசிரமத்துக்கு. அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாமே நல்ல ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், வேஸ்டேஜ் இருக்காது. அது அப்போ சத்குருவே சொன்னாங்க, சங்கர் எல்லாம் நல்லாயிருக்கு சங்கர் அப்படின்னாங்க. ஒரு வாட்டி அவரோட ப்ரெசன்ஸ்னு சொல்லப்போனால் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, இப்போ அதிதி குடியிருக்க இடத்துல தான் குக்கிங் பண்ணுறது. நான் ஸ்டார்டிங் பிஎஸ்பிக்கு குக்கிங்லாம் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாச்சு, பொரியல் ரைஸு எல்லாம் பண்ணியாச்சு, சாம்பார் மட்டும் பண்ணணும். அப்போது தால் வந்து வேக வைக்கிறதுக்கு அப்போல்லாம் வந்து நம்மகிட்ட கேஸ் அடுப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது. 3 கல் 2 விறகை போட்டு, அதுவும் வாடகை பாத்திரம் தான், சொந்த பாத்திரம் கூட கிடையாது. அப்போ ஈஸா ரொம்ப ஒரு ஏழ்மையில் இருந்த நேரம். அப்போ அந்த விறகெல்லாம் வச்சு தால் வெந்துட்டுருக்கு. அப்போ ஹால் வாலண்டியர் வந்து ப்ராசஸ்க்கு கூப்பிட வர்றாங்க. அப்போ வாலண்டியர்ஸ் எல்லோரும் போயிடுவாங்க அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு. சத்குரு கூப்பிட்டு விடுவார். ஆனால் எனக்கு போக முடியாது, எல்லோரும் போயிடுவாங்க, நான் மட்டும் இருந்தாகணும். ஏன்னா அடுப்பில் பருப்பு இருக்குது. எனக்கு ஒரே சங்கடம், ஐயோ நம்ம போக முடியல. நம்ம அப்போல்லாம் பிஎஸ்பியில் எல்லாத்துலையும் கலந்துக்கணும்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம போக முடியலன்னு வேதனைப்பட்டு இருக்கும்போது இந்த சரஸ்வதி பாட்டி தெரியல உங்களுக்கு, அவங்க வந்துட்டு இருந்தாங்க. பாட்டி கொஞ்சம் இந்த பருப்பை பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் ஹாலுக்கு அப்படின்னு. போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் ஓடி போய் செல்லம் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாக ஓடி வர்றேன். ஓடி வந்து பார்த்தா பாட்டியை காணோம். தால் அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு, அப்படியே தீஞ்சு போச்சு. கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு பருப்பு கருன்னு ஆயிடுச்சு. எனக்கு ஐயோ ஆகிடுச்சு. ஃபுல்லாக பருப்புமே அந்த மாதிரி ஆகிடும், டேஸ்ட் அப்படி தான் இருக்கும், ஸ்மெல்லு ஆகிடும். ஆனால் பருப்பில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம பிரிச்சிடலாம். ஓகே. டக்குன்னு என்ன பண்ணேன், அடுப்பெல்லாம் அப்படின்னு மேலால் இருக்கிறத மட்டும் எடுத்தால் ஒரு பாதி அளவு இருக்குது, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். என்கிட்ட தனியாக வச்சுட்டு அடுத்தால என்ன பண்ணணும், காயெல்லாம் வணக்கி புளியெல்லாம் போட்டு பருப்பு கூட மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். மீதி எல்லாம் முடிஞ்சது, இந்த ஒன்று தான் பாக்கி. சரின்ட்டு கரைச்ச புளியை ஊற்றி கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு காயப்புறம் வணக்கிட்டேன், புளியை ஊற்றிட்டேன், அதை கொதிக்கட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்து பக்கெட்டில் வைக்கிறதுக்கு போயிட்டேன். புளியை மறந்துட்டேன், புளியும் தீஞ்சு போச்சு. புளி தீஞ்சால் 1 கிலோமீட்டருக்கு ஸ்மெல் அடிக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது, தால் மாதிரி பிரிக்க முடியாது. அப்படியே எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு, கண்ணில் தண்ணி, ஐயோ போச்சே. ஏன்னா இப்போ எல்லாம் சூன்யம் முடித்த உடனே சாப்பாடு எல்லாம் பார்ட்டிசிபெண்ட் எல்லாம் சூன்யாவில் இருக்காங்க, ஹாலில் தட்டு போட போகிறாங்க. தட்டுலாம் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. சத்குரு மன்னிச்சுக்கோங்க சத்குரு, தெரியாமல் பண்ணிவிட்டேன் சத்குரு, நானும் ஒரு வாலண்டியர் தானே, நான் வந்தது தப்பா, அங்கே வந்தது எனக்கும் வரணும்னு ஆசையாக இருக்கலாம். நம்ம மனசுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்கேன், கண்ணில் தண்ணியாக ஊற்றுது.
என்ன பண்ணனே தெரில, ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் நான் 2வது பண்ணிடுவேன் சத்குரு, அதுக்கும் வழி இல்லையே, எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு மனசுக்குள்ளே அப்படியே வெம்பிட்டு இருக்கேன். நான் எல்லாம் வந்தாச்சு, பக்கெட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, வேறு வழியே இல்லை. தீஞ்சு போன பருப்பு, தீஞ்சு போன புளி 2யும் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணால் தீஞ்ச வாழையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் பின்னாடி போகிறேன். எங்கே கைவில்லிய இது அதிதி குடியிலேருந்து நம்ம கைவில்லிய குடியிற வரைக்கும் பின்னாடி போகிறேன். போனால் அப்படி ஒரு ஸ்மெல்லு, தீஞ்சு போன ஸ்மெல். சோழி முடிஞ்சது இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டேன். சரின்னு ஹாலுக்கு போனால் பார்ட்டிசிபெண்ட் எல்லாம் உட்காந்தாச்சு, பிளேட் எல்லாம் போட்டாச்சு, ரைஸ் வச்சாச்சு. அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்படியே பார்த்தேன் சத்குரு எங்கே இருக்காங்கன்னு பார்த்தேன். அந்த கடைசியில் இருந்தார். நானும் பார்த்தேன், அவரும் என்னை அப்படி பார்த்தார். பார்த்த உடனே நான் தலையை குனிஞ்சிட்டேன். இன்னும் கில்ட்டி கான்சியஸ், குற்றமுள்ள நெஞ்சு, குனிஞ்சிட்டேன். அந்த பிஎஸ்பிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருந்தார். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா, காஃபி குடிக்கணும் ஒரு கடைக்கு போவார், பிரியாணி சாப்பிட்னா வேற ஒரு இடத்துக்கு போவார், அவியல் சாப்பிட்னா இந்த கடையில் நல்லா இருக்கும் பார். அந்த மாதிரி ஆள் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் என்னை ரொம்ப கிரிட்டிசைஸும் பண்ணுவார். ஐயோ இவர் வேறு, அவர் பிஎஸ்பி பார்ட்டிசிபெண்ட்டு, இவர் வேறு வந்திருக்காரு, நம்மளை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவார். என்னென்னா அவரை திரும்பி பார்த்தா அவருக்கு பொரியல் எல்லாம் வச்சாச்சு, சாம்பார் ஊற்றுறாங்க. நான் ஓரக்கனால என்ன பண்ணுறான்னு பார்த்தேன். அப்படி பிணைஞ்சிட்டு ஒரு வாய் போட்டார். போட்டு டக்குன்னு என்னை பார்த்தார். நான் தலையை திருப்பிட்டேன். திருப்பி மெதுவாக பார்த்தோன்னே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஓ கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்போ சாமி என்ன திருப்பியும் வான்னு கூப்பிட்டாரு. போடல என்ன எந்திரிச்சு கத்துவார், அந்த மாதிரி ஆள் அவர். சரின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு என்ன அப்படின்னு கேட்டார். சாம்பார் நீயா பண்ணேன்னு கேட்டார். எதுக்கு அப்படின்னு கேட்டார். அப்பவே புரிஞ்சுட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. எதுக்கு கேட்டால் சொல்லு, நீ பண்ணியா அப்படின்னு. ஆமாம் நான் தான் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சாம்பார் நான் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்லை. நான் நினச்சேன் கிண்டல் பண்ணுறான்னு நினச்சேன். பார்த்தா வாலண்டியர்ஸ் எல்லாம் சாம்பார் வழி தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. பார்ட்டிசிபெண்ட் எல்லாம் சாம்பார் சாம்பார் சாம்பார்னு கத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நிமிஷம் திருப்பி பளபளன்னு கண்ணில் இருந்து தண்ணிப்பா என்ன நடக்குது ஒன்றும் புரியலை. என்னடா இது அப்படின்ட்டு ஒரு வாலண்டியர் ஓடி இருந்து, ஆனால் சாம்பார் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா எல்லாம் சாம்பாராக குடிக்கிறாங்க, யாருமே ரசம் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பக்கெட்டில் இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்ட்டு நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். நிதர்சனமாக பார்க்குறேன். நடக்கிறத பார்த்து எனக்கு கை நடுங்குது, கால் நடுங்குது, அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. என்ன நடக்கணும்னு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக சத்குருவை பார்த்தேன். அவர் என்ன பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிச்சார் பாருங்க. ஓ இது உங்கள் ட்ராமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கை எடுத்து விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு இது என்னென்னா, இதுலேருந்தே எனக்கு அப்போ என்ன புரிஞ்சதுன்னா, இது அவர்கிட்ட விட்டுட்டா அவர் எல்லாம் நம்மளை விட 100% நல்லா பார்த்துக்குவார். இதுதான் அதில் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிஎஸ்பிலையும் அடுப்பு பற்ற வைக்கும்போதே ஒரு கற்பூரம் வச்சு, எனக்கு தெரியாது சத்குரு, நீங்களாச்சு பிஎஸ்பி ஆச்சு, நான் எல்லாம் அள்ளி போடுவேன் ஒரு கருவி, மீதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு தான் பற்ற வைப்பேன். அதுக்கப்புறம் எல்லா பிஎஸ்பிக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டேன், என்ன விடலை. என்னையும் விட்டுருக்கணும். என்னை விட்டுருந்தேன்னா நான் இன்றைக்கி வேறு மாதிரி, அன்றைக்கி வேறு மாதிரி ஆகிருப்பேன். ஆனால் இவ்வளோ நாளாச்சு அந்த மாதிரி ஆகிறது. அது அப்போ புரியல. விடுறதுன்னு என்ன இல்லை, எல்லாம் என்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன் பாரு. விடுறதுட்டு என்னத்தை விடுறது நமக்கு புரியாது. அப்போ அந்த டைமில் எனக்கு அது புரியலை. ஆனால் அதே இது எனக்கு அந்த அனுபவத்தை வச்சு நான் பண்ணியிருந்தேன்னா அது வேறு மாதிரி போயிருக்கும். அந்த மாதிரி மிரக்கல், அது ஒரு அற்புதமான ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு வாட்டி என்னாச்சு, அந்த பிஎஸ்பிக்கு வந்து 700 பேர், 700 சத்குரு பிஎஸ்பி, அதான் இருக்கிறதே ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த்து. அப்போது இது பிரியாணி தேக்ஸா இருக்கு இல்லையா, அதில் தான் பொங்கல் பண்ணுவோம். அப்போது எல்லாம் போட்டு பொங்கல் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு மூடி வச்சுட்டு நான் ஓரமாவுக்கு வந்து கடலை சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போது ஒருத்தங்க அம்மா வந்தாங்க, திறந்து பார்த்து அந்த துடுப்பு மாதிரி கிண்டுறதுக்கு இருக்குல்ல, அதே கைப்பிடி இவ்வளோ தண்டி இருக்கும், அந்த போட்டோட துடுப்பு மாதிரி இருக்கும், போட்டு கிண்டணும் அந்த பிரியாணி தேக்ஷால். அவங்க அது இப்படி ஒரு பெண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ரைஸ் எடுத்துருக்காங்க. ரைஸு வேகலை. ஐயோ அண்ணா ரைஸ் வேகலை அப்படின்னா, சரி வச்சுருங்க அண்ணா, ரைஸ் வேகலை, அடுப்பில் தூக்கி வைங்கண்ணா. சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் சரின்ட்டு பேசாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு கோவிச்சிட்டு போயிட்டாங்க.
நான் ஒன்று என்ன பண்ணேன், முடி எடுத்து போட்டு, நமக்கு தான் தெரியுமே நம்ம குருநாதர் இருக்காரே, ஐயா எனக்கு தெரியாது, பண்ணியாச்சு, இன்னெல்லாம் அடுப்பில் ஏற்ற முடியாது, என்ன பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு வச்சுட்டு திரும்ப வந்து கடலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வந்தாங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் பக்கெட் கொண்டு வந்து, இப்போ பக்கெட்டில் எடுக்காதீங்க, அப்படியே அண்டாவோடு தூக்கிட்டு போயிருங்க. உடனே 2 மூங்கில் போட்டு கயிறு போட்டு கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க ஹாலுக்கு. அப்போ வந்து கிச்சன் வந்து எங்கன்னா ட்ரையாங்கிள் பிளாக் பின்னாடி ஓப்பனில். அது ஏன் அப்படி ஆச்சுன்னா, ஆடி மாதம் காற்று இங்கே அடிக்குது, இங்கே ஒரு தகரத்தை வைப்பேன், திருப்பி நெருப்பு அங்கே எரியும், அங்கே கொண்டு தகரத்தை வச்சா இங்கே எரியும், இங்கே இப்படி சுற்றி 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 அடிக்கும். ஆண்டவா இப்படி இருக்குது, காற்றை எந்த பக்கம் ஒரு பக்கம் அடித்தால அது வேகும், சுற்றி சுற்றி அடித்தா எப்படி வேகும், எனக்கு தெரியாது, காற்று அடிக்க வச்சது நீ தான், நீயே பண்ணு ஏதாவது அப்படின்னா. சரி அண்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சோடனே ஒரு வாலண்டியர் அங்கேருந்து வந்தார், பக்கெட்லாம் கொண்டு வந்தார். ஆனால் பொங்கல் ஏதாவது கம்ப்ளைண்ட்டா அவன் 2 தடவை 3 தடவை வாங்கி சாப்பிட்றாங்க. ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லையே அப்படின்னு. ஒன்றும் கிடையாது. நான் பார்த்தா அங்கேருந்து அண்டா வருது, ஃபுல் காலி, ஒரு பருக்க கூட இல்லை, அண்டா காலி. அப்போ சரி, மிஸ்டிக் மியூசிங் புக்கு வந்திருக்கு, ஒரே ஒரு புக்கு, ஒரு காப்பி ஆசிரமத்துக்கு கொடுத்தாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 2 நாளைக்கு படிச்சுட்டு திரும்ப கொடுக்கணும். அப்போ நான் போய் கேட்டேன். நான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு புக்கு கூட முழுசாக படித்ததில்லை, பேருக்கு 4 பேஜ் படிப்பேன், அவ்வளோதான். எனக்கு அந்த படிக்கிற ஒரு இன்டென்சிட்டியே வராது. எனக்கு படிக்க யாராவது சொன்னால் கேட்பேன், இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பேன், படிக்கிறதுக்கே எனக்கு சோம்பேறித்தனம். அப்போ நானும் கேட்டேன், 2 நாளில் கொடுக்குமா, நம்ம 2 நாளில் 2 பேஜாவது முடிக்க முடியுமான்னு யோசித்தேன். சரின்ட்டு வாங்கி ஒரு நாள் முடிஞ்சு 2ஆம் நாள் திடீர்னு நாகர்கோவில் போகிறோம் எங்கள் ரிலேட்டிவ் கூட. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் வண்டியில், ஃப்ரெண்டு 2 சீட்லேயும் எங்கள் ரிலேட்டிவ் உட்காந்துருக்காங்க. சரி இது ஒரு நல்ல டைம், மிஸ்டேக் மியூசிங்காவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேஜை ஓப்பன் பண்ணி அதை படித்தேன். படிச்சுட்டே இருந்தவன் என்னாச்சுன்னு தெரியல, நான் தூங்கிட்டேன். அது என் அனுபவத்தில் அது தூக்கம், ஆனால் அது வேறு. அப்போது முன்னுக்கு உட்காந்தவங்க 2 பேரும் திரும்பி பார்த்துருக்காங்க, என்ன சங்கரர் சத்தத்தையே காணுன்னா, சூன்ய தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியும், ஒரு 1 hour இருக்கும். திருப்பி நானாக முடித்தேன். முடிச்சோடனே என்ன ஆச்சு நமக்கு அப்படின்னு வச்சுட்டு, என்ன சங்கர் தியானம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. வேறு என்ன சொல்ல, ஆமாம் அப்படின்ட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து சத்குரு ஒரு தர்ஷன்லேயே மீட்டிங்லேயே சொன்னாங்க, மிஸ்டிக் மியூசிங்ஸில் வந்து சில பர்டிகுலர் பேஜ் சக்கராசம், அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்களா நீங்கள் தியானத்தில் போயிடுவீங்க அப்படின்னு. அந்த சம்பவம் அது எனக்கு நடந்திருக்கு. அவர் சொன்ன பிறகு தான் தெரியும், ஆனால் எனக்கு எந்த பேஜ்னு ஞாபகம் இல்லை. சில பர்டிகுலர் பேஜஸ் வந்து சக்கராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை சத்குரு கூட நான் மதுரைக்கு போயிருந்தேன், சத்சங் போயிருந்தேன். போயிட்டு அவங்க வள்ளியம்மா அவங்க வீட்டுக்கு நான் போனோம். அதுக்கு போகும்போது சத்குரு அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க, எனக்கு அது தெரியாது. அப்போ நான் அங்கே போகும்போது யார் கூட போயிருந்தேன், அவங்க அங்கே போயிட்டு விட்ட உடனே நான் சத்குரு என்னை பார்த்தாங்க. என்ன சங்கர் கோயம்புத்தூர் போகிறீங்களா அப்படின்னா. ஆமாம் சத்குரு, எங்கள் கூட வந்துடுங்களேன் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு. சரி வாங்க சாப்பிட்லான்ட்டு வள்ளியம்மா வீட்டில் அவங்க சத்குரு கூட உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நீங்கள் ராமுக்கிட்ட சொல்லிடுங்க, நீங்கள் வர்றேன்னு சொல்லிடுங்க, உங்கள் லக்கேஜை வண்டியில் வச்சுருங்கன்னு. அப்போ ராமண்ணா தான் சத்குரு கூட எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க. இப்போ நானும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு பேக்கை வச்சுட்டு பின்னாடி உட்காந்துருக்கேன். சத்குரு ட்ரைவ் பண்ணுறாங்க, ராமண்ணா சைடில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டுருக்கு, நல்லா ஸ்பீடாக போகிறாங்க. முன்னாடி ஒரு லாரி போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு லாரி போகுது, ஏத்தால ஒரு லாரி வருது, 3 லாரி. இந்த லாரியை, இந்த முதல் லாரியை ஓவர்டேக் பண்ணுறாரு சத்குரு ட்ரைவ் பண்ணிட்டு. ஏத்தால லாரி வருது, அவன் பேம் 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 பேன் அடிச்சுட்டு வரான். இவர் இப்படிங்கார், பொறுங்கார். இப்படி போனவர் இந்த 2 லாரிக்கு நடுவில் கரெக்டாக ஒரு கார் இருக்கும் இடம். இப்படி போனார், இப்படி வந்தார், இப்படி போயிட்டார். எனக்கு என்ன தொட்டிலாட்டுற மாதிரி இருந்தது, என்னடா இது அப்படின்னு. இப்படி போனாருங்க, லெஃப்டில் உள்ளே போனோடனே லாரிக்காரன் போயிட்டான். உள்ளேருந்து வெளியே வந்து நேராக போயிட்டார். அவங்க லாரிக்காரன் ஹார்ன் அடிக்க, இவர் இப்படிங்கிறார் கையை காட்டு. எனக்கு பக்குன்ட்டு ஆயிடுச்சு, முடிஞ்சது போல இருக்குன்னு. அப்போ வண்டி திருப்பும்போது பின்னாடி லக்கேஜி, பிரிண்ட் அவுட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. இங்கே திருப்பினார்னா அவ்வளோ என் மேலே விழும். நான் நேரம் எடுத்துப்பேன், இங்கே திருப்பினார்னா இங்கே விழும் என் மேலே எல்லாம்.
இன்னும் என்ன சங்கர் டான்ஸ் போட்டுருக்கீங்க பின்னாடி உட்காந்து அப்படின்னாரு. இல்லை நம்ம அந்த இடத்துல நம்ம தனியாக இருக்கோம், இவன் எப்படி போவான் கேட்டார் பாருங்க அன்பா, வாங்க என் கூட வந்துடுங்க, ஆசிரமம் தானே போகிறீங்க அப்படின்னு. தியானலிங்கா கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் இப்போ ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு சரணாகதி நிலையில் ஒரு ஸ்டாச்சு. ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது ஒரு சின்ன செங்கல் கட்டு கட்டி ஒரு கம்பி இருந்துச்சு. நான் நினச்சேன், என்னடா பாதையில் கொண்டு செங்கல் கட்டு கட்டி ஒரு கம்பியை வச்சுருக்காங்க, இடைஞ்சலில் இருக்குது, யார் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு, எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த அந்த சாமிகிட்ட, என்ன சாமி பாதையில் கொண்டு கம்பி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் சிரித்தார். என்ன சாமி அப்படின்னு, அது அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாரு. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு தெரில. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி சத்குரு வந்து ஒரு யோகியை காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்துருக்காங்க, அவங்கள இந்த கோயிலுடைய பாதுகாப்புக்காக கூட்டிகிட்டு வந்து அது ஒரு தேங்காயில் அவங்கள இது பண்ணி அந்த தேங்காவை ஒரு 10 அடியில் இங்கே புதைச்சி வச்சுருக்காங்க. அவரும் 1000 வருஷம் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த யோகி அந்த இடத்துல இருக்காங்க, அதை யாரும் அந்த இடத்துல மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த செங்கல் கட்டு கட்டி கம்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த செங்கல் கட்டை எடுத்துகிட்டு அந்த சரணாகதி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அந்த யோகி இருக்கிறாங்க. இது எந்த அளவு நான் நேரில் பார்க்கல, நான் கேள்விப்பட்டது தான் இது. ஆனால் நம்ம வந்து வீடியோஸில் பார்த்துருக்கோம், இந்த ஹிமாலயன் யாத்ரா சத்குரு கூட போன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அது ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும், இன்டென்ஸாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நிறைய ஃபன்னாகவும் இருக்கும். அந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக சத்குரு கூட நீங்கள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நீங்கள் சொல்ல முடியுமா? ஹிமாலயஸ் போயிருக்கேன் சத்குரு கூட. சத்குரு விஜிகா ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு தடவை, திருப்பி செகண்ட் டைம் ஒரு தடவை போகும்போது ஒரு பாதி வழி தாண்டிட்டோம். நம்ம கேதார்நாத் போயிட்டுருக்குறோம், போகிற வழியில் ஒரு இடத்துல சத்குரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இப்படி வயிற்றில் இதை வேகமாக அடிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கு மேலே அவங்க சொல்லிட்டாங்க கூட வந்து சாமிகிட்ட, அப்போ நான் மேலே வரல, நீங்கள் எல்லோரையும் கூட்டு வாங்க, நான் கீழே போயிடுறேன், நீங்கள் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன சத்குரு என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை எனர்ஜி ரொம்ப, அதாவது நம்ம பஸ்ஸில் சொல்லணும், எனர்ஜி ரைஸ் ஆகிடுச்சு ரொம்ப அவருக்கு. அதுக்கு மேலே அங்கே இருந்தாருன்னா அவரால் இருக்க முடியாது, அதனால் அவர் நான் கீழே போகிறேன்ட்டார். அது ஒரு ஃபோட்டோவில் கூட ஒரு ஓரமாக அவர் இப்படி அடிச்சிட்ருக்கிறது இருக்கும் அந்த ஃபோட்டோவில், அது கூட இருக்கு நம்மகிட்ட. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு. பின்ன அங்கே மேலே போன பிறகு ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. மேலே போன பிறகு விஜிகா சத்குரு நாங்கள் எல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு அடித்து ஆடி அந்த மாதிரி பண்ணோம். எல்லா ஃபோட்டோலையுமே நான் சத்குரு கூட இருந்து எடுக்கணும்னோ இல்லை நான் எடுக்கணும்னு நினச்சாலே ஒரு ஃபோட்டோவில் கூட நேராக பார்க்க மாட்டேன், தலையை திருப்பிடுவார். எல்லா ஃபோட்டோலையும் தலையை திருப்பிடுவார். சத்குரு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன் சத்குரு, எடுப்பேன் அப்படின்பார், எடுக்க போனால் அப்படி திருப்பிடுவார் தலையை. திரும்ப நானும் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், அவர் பக்கத்தில் இந்த பக்கம் விஜிகா. அப்போ யாரோ ஃபோட்டோ எடுத்தாங்க, என்கிட்ட பேசுகிற மாதிரி தலையை திருப்பிட்டார். அந்த ஃபோட்டோவும் இருக்கு என்கிட்ட, இப்போவும் இருக்குது. இல்லை நீங்கள் எதாவது காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்னென்னா இல்லை ஏதாவது காரணத்துக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம லாஜிக் பண்ணிட்டு என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், ஒரு காரணமும் கிடையாது. அவர் கிண்டல் அடிக்காகவும் பண்ணுவார், தமாஸ் பண்ணுவார். ஒரு வாட்டி ஒரு சத்சங்கில் வந்து சத்குரு சொன்னாங்க, நான் ஒரு 6 மாதம் இருக்க மாட்டேன், யூஎஸ் போகிறேன், இங்கே வந்து நான் ஒருத்தங்களை நியமிச்சிருக்கேன், அவங்க ஆசிரமத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன். அப்போ அது எல்லாருக்கும் தெரியும், ஒரு பைரவி தான் சொல்கிறாரு, பைரவி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போது ஒரு வாலண்டியர் எழுந்து, சத்குரு நீங்கள் தான் தேவியை உருவாக்குனீங்க, பின்ன நீங்களே தேவிக்கிட்ட உங்கள் வேலையை கொடுக்குறீங்களே, அது எப்படி சத்குரு, நீங்கள் எப்படி அதுக்கிட்டே நீங்கள் கொடுக்குறது, நீங்கள் தானே தேவியை உருவாக்குனீங்க, நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட கொடுக்கணும், நீங்களே பண்ணலாமே. அந்த அர்த்தத்தில் அந்த கேள்வி கேட்குறாரு. உடனே சத்குரு சொல்கிறாங்க, ஏரோப்ளேன் யாருப்பா கண்டுபிடிச்சாங்க அப்படிங்க. மனுஷன் தாங்க கண்டுபிடிச்சான். இப்போ யாருப்பா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு, மனுஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான்ப்பா, நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் என்னப்பா.
ஆனால் இப்போ மகாசிவராத்திரி நடக்கிற அந்த விதம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். பல லட்சம் மக்கள் வராங்க, பல கோடி மக்கள் வந்து உலகம் முழுக்க பார்க்குறாங்க. அந்த டைமில் மகாசிவராத்திரி எப்படி நடந்துச்சு, உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஒரு தடவை ஒரு மகா சிவராத்திரி தான் நான் பெரும்பாலும் அந்த ஃபஸ்ட்டு மகா சிவராத்திரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆசிரமத்தில் நடந்தது. அப்போது வந்து வாலண்டியர்ஸ் கேட்டிருந்தாங்க, நானும் வந்திருந்தேன். அப்போது முந்தின நாள் சத்குரு சொன்னாங்க, இந்த கைவில்ய குடியில் தான் மகா சிவராத்திரி நடக்க போகுது, இங்கே தான்ப்பா நம்ம பண்ண போகிறோம், ஒரு வாலண்டியர் மெயின் இன்சார்ஜுக்கிட்ட இதை ஹாலெலாம் அரேஞ்ச் பண்ணுங்கப்பான்ட்டு போயிட்டார். அப்போ சத்குருவோட டயஸு சென்டரில் இருக்கும். அப்போது அந்த இன்சார்ஜ் என்ன சொன்னார், எங்களை அந்த கல்லை பூரா எடுத்து அந்த சைடு வெர்டிக்கலாக வர்ற மாதிரி டயஸ் பண்ண சொன்னார். நாங்கள் ஒரு 7-8 பேர் இருந்தோம். கல் ஒன்று அந்த பிளாக், சாயில் பிளாக் மாதிரி ஒன்று கொண்டு போய் அந்த பக்கம் வச்சு அந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக மண் ருப்பி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. மணி 3 மணி ஆயிடுச்சு. சத்குரு ஊட்டிக்கு எங்கேயோ போயிருக்காங்க, வரல. ஒரு 3 மணி இருக்கும், சத்குரு வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 4 மணி நேரம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த கல்லை பூரா டயஸு. சத்குரு வந்தாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, சினிமா தேட்டர் மாதிரி பண்ணிட்டீங்க. அந்த இன்சார்ஜை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க, எவ்வளோ நாளாக ப்ரோக்ராம் நடந்து அந்த இடம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே யோசிச்சுட்டு, திரும்ப வச்சிட முடியுமாப்பான்னு கேட்டாங்க. அவ்வளோதான், எனக்கு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. திரும்ப வைக்கிறதா, இதே 4 மணி சுற்றி பார்க்க ஒரு வாலண்டியரையும் காணும், நான் மட்டும்தான் இருக்கேன். திரும்ப இன்னொரு வாலண்டியர். அந்த இன்சார்ஜும் சரி சத்குரு வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. திருப்பி 2வது அவ்வளோ கல்யாணம் எடுத்து இங்கே வச்சேன்னா ½ முடிஞ்சிடுச்சு. எப்படி நடந்ததுன்னு தெரியல. ½ அவ்வளோ கல்லம் தூக்கி வச்சு பண்ணப்பட்டு டைஸ் ரெடி பண்ணிட்டு. அப்போது அன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு நான் வாலண்டியரிங் வந்துட்டுருக்கேன். அது எப்பவும் போல் அந்த மிட் நைட்டில் அந்த மெடிடேஷன் அந்த இது எல்லாமே உண்டும். ஆனால் எல்லாம் சின்ன லெவலில் தான், அந்த அளவில் தான். ஒரு 3000 பேர் வந்திருந்தாங்க, ஒரு 3000 பேர் இருப்பாங்க அன்றைக்கி அந்த மகா சிவராத்திரிக்கு. அப்போது நம்ம இப்போ உள்ள சிவராத்திரிலாம் நிறைய பேர் பாடுறாங்க, அப்போல்லாம் அது கிடையாது. ஒரு படம் போட்டாங்க, திருவிளையாடல். திருவிளையாடல் படம் போடும்போது அவர் சிவாலய ட்ரீயில் உட்காந்து பார்த்துட்ருக்கார் படம். கொஞ்ச நேரத்தில், என்னப்பா எதுக்கெடுத்தாலும் உங்கள் சிவா கோவப்படுறாரு, சண்டை போடுறாரு, நீங்கள் உட்காந்து பாருங்கப்பா, நான் போகிறேன்ட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்குன்னா அந்த பிரேக் டைம் மாதிரி போயிட்டார். அதாவது இப்போ சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல், அந்த படம், திருவிளையாடல் படம். ஓகே, அப்போ அதான் போட்டாங்க. அது மாதிரி அடிக்கடி திடீர்னு கோவம் வந்துடும் அவருக்கு. ஆமாம், அதான் சொன்னேன், என்னப்பா எதுக்கெடுத்தாலும் உங்கள் சிவா கோவப்படுறாரு அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி தமிழ் சினிமாவோ இல்லை அப்போ இருந்த சினிமாக்கள் பார்த்துட்டு சத்குரு, அது வந்து பக்தி மூவியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மூவி பார்த்து இல்லை வேறு ஏதாவது கமெண்ட் சத்குரு சொல்லியிருக்காங்க. அது வேணா சொல்கிறேன். ஒரு தடவை சத்குரு திருச்சி வந்திருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு திருச்சியில் ஸ்டே பண்ணுறாங்க. அப்போது ஒரு வாலண்டியர் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறவர் சத்குரு படத்துக்கு போகலாமான்னு கேட்டார். அப்படியே ஒரு திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, உனக்குள்ளேயே 100 படம் கொடுத்துப்பான், அதை உட்காந்து பாருப்பா அப்படின்னாரு. தேட்டரில் இதுக்கு போய் காசு கொடுத்து பார்க்கணும், உனக்குள்ளே நடக்கிற படத்தை பாரு அப்படின்ட்டார். ஹோம் ஸ்கூலுக்கு என்ன டைனிங் குக்கிங் எல்லாம் பார்த்துக்க சொன்னாங்க. என்னென்னா அந்த டைமில் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை, பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மெலிஞ்சிட்டாங்கன்னு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டு. என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, பார்த்துக்க முடியுமான்னு. நான் சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நானே மெனு போட்டு நானே எல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லாவே ஃபுட்டு ரொம்ப நல்லா கொடுத்தோம். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் சப்பாத்தி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சப்பாத்திலாம் எப்போ போனாலும் நமக்கு சுதந்திரம் தான். 3 மணிக்கு கிச்சன் போனேன். அப்போ வந்து நான் இன்சார்ஜ் கிடையாது, ஹோம் ஸ்கூல் இன்சார்ஜ் கிடையாது. அங்கே மிஷினில் சப்பாத்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு 4 சப்பாத்தி எடுக்க வேண்டி சக்கரை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் மாதிரி, பழைய ஓல்டு பிக்ஷா ஹால் அந்த மாதிரி. பசங்க ஹோம் ஸ்கூலுக்கு கிச்சன் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, பேரண்ட்ஸே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு என்னை பார்க்க சொன்னாங்க. நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு 3 நாள் அப்சர்வ் பண்ணேன். என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த சோக்குடு கிரவுண்ட் நட் ஊற வச்ச கடலை வச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தான் பூரியோ தோசையோ இட்லியோ கொடுப்பாங்க. இல்லைன்னா அதை சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்க அந்த கடலையை திங்க முடியாமல் சவச்சி மணி ஆகிடும். அவங்க எல்லாமே இதுக்கு போகணும், அசம்பிளிக்கு போகணும். ஒன்று இந்த ஹவுஸ் மதர் சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படிமா, அக்கா பூரி நீ கடலையை சாப்பிட அப்போ தான் பூரி தருவேம்மா. இதெல்லாம் நான் கவனிச்சிட்டே இருந்தேன். நான் இன்சார்ஜ் எடுத்தோடனே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், யாருக்குமே கடலை கிடையாது, ரா ஃபுட்டு கிடையாதுன்னு.
எல்லா பிள்ளைங்களும் ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க குட்டியர்ஸ் எல்லாம். ஆனால் உடனே ஸ்கூல்லேருந்து ஆனால் சத்குரு கடலை கொடுக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படின்னா நிப்பாட்டலாம். நான் நிப்பாட்டலாமா, நான் வேறு விதமாக கொடுக்க போகிறேன்ட்டு அதுக்கப்புறம் நான் கடலையை இடித்து கொஞ்சம் வெல்லம் போட்டு அதில் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு கலராக போட்டு வச்சேன். உருண்டை பிடிச்சி வச்சா அண்ணா இன்னொன்றுன்னு கேட்குறான். அந்த பசங்களுக்கு எப்படி நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அதேமாரி நான் நெய் அவன் நல்லா சாப்பிட்டான், அவனுக்கு 2 கரண்டி அண்ணா எனக்கு அப்படிமா, நீயும் நல்லா சாப்பிடு, நான் 2 கரண்டி ஊற்றணும், ஒன்று அவுக்கு அவ்வளோ தின்றுடும். இந்த மாதிரி பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் இட்லி பொடி சப்பாத்தி எல்லாமே சூடாக சாமிகிட்ட சொல்லிட்டேன், சாமி சப்பாத்தி சூடாக தான் கொடுக்கணும், போட்டு வச்சுலாம் கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். ஆனால் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டுனா அதை அப்போ பார்த்துக்கலாம், இப்போவே எதுக்கு முடிவு பண்ணுறீங்க, மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பிள்ளைங்க நான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு மிஷினில் ரெடியாகி வந்துகிட்டே இருக்கும் சூடாக, அப்படியே சர்வ் பண்ணுறது. அதே மாதிரி இட்லியும் சூடாக தான் சர்வ் பண்ணுறது. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லாம் நல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாராட்டுற அளவுக்கு ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஃபுட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதுமாரி வீக்லி ஒன்ஸு காமன் டைனிங் மாதிரி ஓப்பன் டைனிங் அதெல்லாம் போட்டோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் பகிர்ந்த அனுபவங்கள், நீங்கள் விட்னஸ் பண்ணது எல்லாமே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதில் வந்து ஒரு 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 டிவோஷனோட ஒரு டிவோட்டியாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அதிலிருந்து நீங்கள் உங்களோட அனுபவங்களை நீங்கள் சொன்னீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லாஜிக், பியாண்ட் லாஜிக் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க. சிலர் வந்து இதை இப்போ இந்த டிவோஷனை வந்து கற்பனையாகவும் சிலர் எடுத்துக்கிறாங்க. இந்த கற்பனைக்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு அந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா? கற்பனையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அது ரியாலிட்டியாக மாறிடும். ஓகே. இப்போ ஒரு உதாரணமாக இங்கே ஒரு ஓப்பன் கிரவுண்டில் இருந்துட்டு ஒரு சாங் கேட்கணுன்னு ஆசைப்படுவேன். பழைய பாலமுரளி கிருஷ்ணா சாங்கு அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கேட்க ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு அது ஒரு லாஜிக்காக தான் கேட்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்பேன். கேட்டுட்டு அப்படியே நேச்சர் கூட இருக்கும்போது அது ஒரு டிவோஷனாவோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்வால்மெண்ட்டோடு ஆகிடும் தானாகவே. அதுக்குள்ளே ஒரு பார்த்து தான் அது. ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அது வேறு மாதிரி. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாமுண்டி இருக்கிற இடத்துல மலையை பார்த்து உட்காந்துருவேன் சமயமாக்கு. உட்காந்து நான் சாங்கில் தான் ஆரம்பிப்பேன். கடைசியில் பார்த்தா சாங் எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்படியே மலை கூடயே இருப்பேன். அதை வச்சு தான் அன்றைக்கி அவர் சொன்னார், மலையை பார்த்து உட்காருப்பா அப்படின்ட்டார். அதை வச்சு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவருக்கு எப்படி தெரியும்? நம்ம நினைக்கும் அவருக்கு தெரியாது, அவர் பார்க்கலன்னு. அவருக்கு 1000 கண் இருக்குது. 1000 கண்ணுன்னு கவுண்ட் கூட பண்ண முடியாது. அவருக்கு ஃபுல்லாகவே அவரே கண்ணு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவரே கண்ணு தான், அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம லாஜிக்கு நம்ம வந்து இது டிவோஷன் இது இப்படி அப்படி அது வந்து ஒரு எப்படி சொல்ல, அவரோட ஸ்பீச்சை திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் சில விஷயம் புரியுது. நான்லாம் தர்ஷன் போனேன்னா அவர் எதோ பேசுவார், அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். மெயின் பாயிண்ட் என்ன பேசுகிறாருன்னு கவனி. சில தர்ஷனில் இன்வால்மெண்ட் இன்டென்சிட்டியும் பாரு, அந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வால்மெண்ட்டாக இருந்தால் இன்டென்சிட்டியாக இருந்தால் அவர் சொல்கிறாரு, அதுதான் சொல்கிறார். அது மாதிரி சில இதில் இன்னொன்று சொல்லுவார் அந்த மாதிரி. அதுவும் ஒரு தர்ஷனில் என்ன சொன்னாருன்னா, நான் எல்லா தர்ஷனுக்கும் நான் முன்னாடி போய் உட்காந்துருவேன் ஃபஸ்ட் ரோவில். எனக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவர் நல்லா பார்க்குறதுக்கு. வேறு எல்லாம் எங்கேயா டர்ரு புருன்னு போயிடுவாருன்னு பார்க்க முடியாது கூட்டத்தில். அப்போது ஒரு தடவை உட்காந்துருக்கும்போது இந்த சைனா வால் பற்றி பேசிகிட்ருக்கார். என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு இப்படி என்ன பார்த்தவர், இங்கே வந்து நிறைய பேர் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அதில் ஒரு சிலர் வந்து இதுவரைக்கும் என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் கொண்டு வந்ததில்லை, ஆனால் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனால் எந்த பிரச்சனையும் என்கிட்ட கொண்டு வரல. அவங்கள மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஆசிரமம் நல்லா இருக்குன்னு என்னை பார்த்து கும்பிட்டார். நம்மளை பார்த்து கும்பிட்டாருன்னு சுற்றி என்னை பார்த்து கும்பிட்டு இப்படின்னாரு. நானும் ரொம்ப வருஷமாக இருக்கேன், நானே இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட அவர்கிட்ட கொண்டு போனார். அவரே கேட்பார், என்ன சங்கர், என்ன வேணும், என்ன பிரச்சனை, என்ன இருக்கு, கும்பிட்டதோட சரி, நல்லா இருக்கீங்களாம் பாரு, நல்லா இருக்கும். அவ்வளோ. இப்போ கூட ரீசெண்டாக பந்தகாலிலேருந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிறக்கும் பந்தகாலிலேருந்து உள்ளேருந்து வருவார். வந்தாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு போகிற கேட்டு எங்கள் வீட்டு இதில் தான் இருக்குது, தெரியும்ல, சித்ரா பிளாக். சரிங்கண்ணா, அதில் தான் இருக்குது சித்ரா பிளாக். அந்த பெரிய கேட்டு பக்கத்தில் சின்ன கேட்டுக்கிட்ட நின்னா அவர் அங்கே வரும்போதே தெரியும். நான் எப்போவுமே அதில் போய் நின்றுக்குவேன், வேறு யாரும் வரமாட்டாங்க. இதெல்லாம் அந்த பக்கம் இருப்பான், இன்னும் கும்பிட்டுட்டே இருப்பேன். அங்கே வரும்போதே பார்த்துருவார். அந்த வாட்டி அப்படி தான் பார்த்துட்டாரு. வண்டி அப்படியே நேராக வந்து டக்குன்னு இப்படி ஓடிச்சார். நம்மக்கிட்ட வர போகிறாரு, டர்ன்னு வண்டி என்கிட்ட வந்துருச்சு.
கரெக்டாக அந்த படிக்கிட்ட நானும் கிட்ட போயிட்டேன், ஒரு ஸ்டெப்பு கிட்ட போயிட்டேன். அவர் முகம் இப்படி இருக்குன்னா நான் அப்படி இருக்கேன், இவ்வளோ க்ளோஸ். அந்த முடியெல்லாம் இதே டைம் அந்த சூரிய வெளிச்சம் பட்டு பல 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 பலன்னு மின்னுது, வெள்ளி கம்பி மாதிரி மின்னுது. கிட்ட என்ன சங்கர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சத்குரு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. அப்படின்னு சிரிச்சிட்டு ஒரு சிரிப்பு. உடனே டக்குன்னு சொல்லதுக்கு வாய் எடுத்தேன். இல்லை உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டார். உங்கள்கிட்ட பேசணும் சத்குரு அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னா. வெளியில் ஒரு 200 பேர் நின்றுட்டுருக்காங்க, இங்கே வச்சு நான் எப்படி சொல்கிறது? இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன் சத்குரு, இப்போ வேண்டாம் அப்படின்னா. எழுதி கொடுங்க அப்படின்னா. சரின்ட்டு சொல்ல வாய் எடுத்தேன். சத்குரு ரொம்ப அழகாக இருக்கீங்க சத்குரு சொல்லலான்னு வாய் எடுத்தேன். அப்படியே மூவாயிடுச்சு வண்டி. அந்த சூரிய வெளிச்சத்துக்கு அவ்வளோ அழகாக இருந்தேன். அந்த வெள்ளி இது அது வேறு மினுங்குது, முடி எல்லாமே வெள்ளி மாதிரி மினுங்குது. அப்படி அந்த ஒரு சிரிப்பு, அந்த லைட் வெளிச்சம். அப்போ மட்டும் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு கேமரா இருந்தது. நீங்கள் இந்த தியானலிங்க அதெல்லாம் கவர் பண்ண மாதிரி ஆமாம் பண்ணியிருக்கலாம், வேறு என்ன. அதில் சில சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி வரும் போகும். அவர்கிட்ட போய் இதெல்லாம் போய் அவர் எவ்வளோ பெரிய ஒரு மகான், என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கார். அவர்கிட்ட போய் இவன் கிள்ளு தான், இவன் கடிக்கான், இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணான்னு சொல்ல அதை விட சில்லி மேட்ரு எதுவுமே கிடையாது. நம்ம தான் முட்டாள். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆளாக பார்க்குறோம், அவர் பண்ண மாட்டார். அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியும். போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவன் இது பண்ணுறான் இவன் இது பண்ணுறான். அது அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அவரோட சக்தி நிலைக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறோன்னு சும்மா இருக்கணும், பேசாமல் இருக்கணும். அவர் சொல்கிறத செஞ்சுட்டு பேசாமல் இருந்தாலே அவருக்கு நம்ம 100% சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயம். சும்மா ஏதாவது அவர்கிட்ட போய் அப்படி ஆகுது இப்படி ஆகுது அது பண்ண எப்போ கேட்டாலும் நல்லா இருக்கேன் சத்குரு, அவ்வளோதான். நல்லா இல்லாமல் இருக்கும். அது 2 நாள் நல்லா இல்லாமல் இருப்போம், 3ஆம் நாள் நல்லா இருப்போம், திருப்பி மோசமாக போவோம், திருப்பி நல்லா போவோம். இது என்ன நம்ம குறைக்கு பண்ணுற வேலை? இல்லைண்ணா அவர் யார் என்ன மாதிரிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க. அதுதான் சொன்னல. இந்த இப்போ எனக்கு பெருமையாக நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுது, இந்த எல்இடி பிஎஸ்பியை பற்றியும் சொல்லுவேன். இது அவர் அங்கே இருக்கார், இங்கே என்னவோ நடக்குது. இது யாரால முடியும்? யாராவது ஒரு ஆளாவது முடியுமா? பாம்பு கடிச்சது மலையில், அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்காரு. எப்படி தெரியும்? ஐ ஸ்டாப் த வெனம்ங்கிறாரே, அதை விட பெரிய விஷயம் இல்லை. அங்கே இருந்துட்டு எப்படி இந்த வெனத்தை நிறுத்த முடியும்? இப்போ அவர் சிவா தானே, இல்லை சிவா பாட்னரா? இப்போ சொல்லுங்கள் நீங்கள். சிவா தானே அவர்? சிவாவில் தான் முடியும். அவர் தான் நீலகண்டன், வெனத்தை நிறுத்தினவர் அவர் தான். இந்த பிஎஸ்பி சம்பவம்லாம் யாராவது இதாக கேட்கும்போது கேட்டேன்னா எனக்கு அழுக வந்துடும். என்ன அறியாமலே பேச முடியாமல் ஆகிடும். இன்றைக்கி அந்த மாதிரி வரல, தப்பிச்சேன். அண்ணா ரொம்ப நன்றி. நன்றி இது நம்ம ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். பட் ஆனால் நான் இங்கே உட்காந்து நீங்கள் சொல்கிறத ரிசீவ் பண்ணிக்கும் போது அது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நான் உணர முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இதை பார்க்க போகிற மக்களுக்கும் ஒரு பெரிய அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும்ன்றத கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி உங்களோட 29 வருட பயணத்தை அதில் ஒரு சிறு துளியை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்றதும் புரிஞ்சுக்க முடியுது என்னால். அதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சிரத்தை எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ஹியூமன் சஃபீஷா டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த பாட்காஸ்ட்டில் ஹியூமன் சஃபீஷாவில் நம்ம சங்கரண்ணா மாதிரி பல மனிதர்கள் நம்ம சந்திக்கலாம். நன்றி.